வணக்கம் ஃபினிக்ஸ் இந்தியா வியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்கால ரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே சர்வீஸ் செக்டர்ல பயங்கர சவுண்டா இருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ப்ரொடக்டிவ்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இந்த டைம்ல இந்த ரெசிஷன் இருக்கக்கூடிய இந்த டைம்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் இந்த ப்ரொடக்டிவ் செக்டர்ல இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா ரீசெண்டா சோஹோ அரட்டைங்கிற ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்புக்கு அகைன்ஸ்டா. அதோட யூபிஐ பேமெண்ட் அவங்க லான்ச் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏகப்பட்ட சர்வீசஸ் அவங்க கொடுக்க முன் வந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஐடி செக்டார்ல இருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்டிவ் வாய்ப்பை எல்லா ஐடி கம்பெனிகளும் பயன்படுத்த போறாங்களா இல்ல சோஹோ அதை கைப்பற்ற போறாங்களாங்கிறத பத்தி தான் இன்னைக்குள்ள டாக் ஷோல நம்ம பேச போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே அமெரிக்காவில் எதை வச்சு நீங்க ரெசிஷன் வந்துரும்னு நினைக்கிறீங்க? எதை வச்சு அமெரிக்கா ரெசிஷன்ல வந்துரும்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது வந்து சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய டேட்டாஸ் கொடுக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் தான் சொல்றோம். ஏற்கனவே வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் அமெரிக்கால இப்ப நடந்துட்டு கூடிய இந்த சிச்சுவேஷன் வச்சு ரஷ்யனுக்குள்ள போயிடும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து அந்த நாடு டெம்பரரி ஷட்டவுன்ல இருக்கு, நமக்கு எல்லாம் தெரியும் இல்லையா. அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டமுக்கு அவங்க சப்போர்ட்டிவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இந்த டைம்ல வேர்ல்டு வைடா கோல்டு பூம் ஆயிட்டு இருக்குது பார்த்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டா அரௌண்ட் 8-9% க்ரூட் ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆனதும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா ரஷ்யால இருக்கக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் ரோஸ்நெட், லுகோயில், இந்த ரெண்டு நிறுவனங்களையும் அவர் பேன் பண்ணியிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதுவும் மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருந்து பாக்குறீங்க இல்லையா. அப்போ ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய நாடுகளுடைய சப்ளை செயின் துண்டிக்கப்படும் போது அது அமெரிக்காவையும் பாதிக்கும் இல்லையா. பாதிக்கும் போது அவங்க இண்டிவிஜுவலா அமெரிக்கா தான் உலகத்துல முதல் நாடா இருக்கணும், அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல தான் மற்ற நாடுகள் இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது அந்த நாட்டுக்கு ஒரு நெகட்டிவ் ஆயிடும். அது எப்படி பாதிக்கும்னா அவங்க ஏற்கனவே அதிகமா போர்களுக்கும் போர் நடத்தக்கூடிய நாடுகளுக்கும் நிறைய சப்போர்ட்டிவா பண்றதுனால அவங்க எக்கனாமில டிஃபென்ஸ் செக்டாருக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ ஏற்கனவே கடன் வாங்குற அளவை விட அவங்க அதிகமா போயிட்டாங்க. ஏறத்தாழ $37 ட்ரில்லியன் வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைம்ல இதுக்கு மேல அவங்களால கடன் வாங்க முடியுமா, கடன் வாங்கினா சரியா கட்டக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதெல்லாம் தான் அந்த நாடை கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யனுக்குள்ளால இழுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே H1B விசா பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்குது. H1B விசா இருந்துட்டு தான் இருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடி ஜாப்ல இருக்காங்கல்ல, இந்தியால இருந்து நிறைய பேர் ஐடி டெக் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் H1B விசா கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த பிரச்சனையில ஒரு சர்ப்ரைஸான விஷயம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே H1B விசால இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ரினியூவல் பண்றதுக்கு சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்துக்கூடிய விசாவுக்கும் ரினியூவல் சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், H1B விசால டிபெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு போக முடியாதுங்கிற சிச்சுவேஷனையும் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் தளர்த்திருக்கு. இது பாசிட்டிவா இருந்தாலும் ஒரு கட்டத்துல இந்த ஐடி ஜாபை நம்பி அங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா, இந்த சர்வீஸை கம்ப்ளீட்டா அவங்க கட் பண்ணிட்டா ப்ரொடக்டிவ் நமக்கு எங்கேருந்து வரும், அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. ப்ரொடக்டிவ் இல்லைன்னா என்ன ஆகும்? ப்ரொடக்டிவ் இல்லைன்னா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சர்வீஸ் ரொம்ப முக்கியம் தான். ப்ரொடக்டிவ் எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்போ ஒரு நாட்டோட பேமெண்ட் நம்ம இங்க இந்தியால இருந்து ஒரு நாட்டுக்கு பணம் அனுப்பினாலோ அல்லது நாம இங்க இருந்து வாட்ஸ்அப் மூலமா மெசேஜஸ் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் வந்து என்கிரிப்ஷன் இருக்கணும். இப்ப நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறோம்னா ஆப்போசிட்ல அந்த மெசேஜை வாங்குறாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு உரையாடல் இருக்குன்னா அது என்கிரிப்ஷன் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இந்த டெக்னாலஜி நம்மகிட்ட கிடையாது, இது அப்ராட் அமெரிக்காவை தான் நம்பி தான் இருக்கிறோம். சேம் அதே மாதிரி இந்தியால யூபிஐன்னு சொல்றோம் இல்லையா, இந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் வேர்ல்டு வைடா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதுக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, வெளிநாடு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த ரெண்டையும் ஒரு பர்டிகுலர் டைம்ல வெளிநாடுகள் அதுவும் குறிப்பா அமெரிக்கா கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்வோம்? சர்வீஸ் செக்டார்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். ப்ரொடக்டிவ் இந்த ரெண்டு டெக்னாலஜி நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்? இன்கேஸ் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு பிறகு ரெண்டு நாடுகளுக்குள்ளாலையும் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா, வர்த்தக போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா, டாரிஃப் அவர் ரைஸ் பண்றதும் இந்தியா அதுக்கு அகேன்ஸ்டா ரியாக்ட் பண்றதும் போயிட்டு இருக்கு இல்லையா. ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்ம பணமே கொடுக்க ரெடியா இருக்கிறோம். இதே வாட்ஸ்அப் சர்வீஸ் கண்ட்ரோல் எல்லாமே அவங்க கையில இருக்குது. இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, இது மூலமா நம்ம டேட்டாஸ் கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட இருந்தா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி இந்தியால இருந்து நம்ம பணம் அனுப்புறோம், இதுக்கு யூபிஐ பயன்படுத்துறோம். ஒரு கட்டத்துல பணமே கொடுத்தாலும் இந்த யூபிஐ பேமெண்ட்டுக்கான அந்த டெக்னாலஜியை அவங்க கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? சர்வீஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த ரெண்டுமே பேசிக்கான நெசசரியா இருக்கு.
ஸோ அந்த ரெண்டுமே இந்தியாவில் இருக்கணும். அதான் வாட்ஸ்அப்புக்கு அகெயின்ஸ்டா ஜோகோல அரட்டை ஆப் கொண்டு வந்திருக்காங்கல்ல. அரட்டை ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஏற்கனவே அவங்க 2-3 இயர்ஸ்க்கு முன்னாலே அதை பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிருக்கு. நம்ம ஹோம் மினிஸ்டர் எல்லாமே யூஸ் பண்றதா சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண தொடங்கியிருக்காங்க. இப்போ நான் கூட டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுல கூட எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்காங்கிறது ஒரு கொஸ்டின் கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்போ அவங்க அதுல வந்து ரொம்பவே கவனம் கொடுக்கறதா ரீசெண்டா ஒரு பேட்டியில ஜோகோவோட நிறுவனர் இருக்கார்ல ஸ்ரீதர் வெம்பு அவர் சொல்லியிருந்ததை நான் பார்த்தேன். நிச்சயமா அவங்க கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க டெக்னாலஜிலையும் சரி ப்ரொடக்டிவ்லையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனா இதுல என்ன விஷயம்னா இன்னைக்கு டேட்டுக்கு அது இருக்கா, எவ்வளவு நாள்ல கிடைக்க போகுது, எவ்வளவு தூரம் மக்களை ரீச் பண்ண போகுது, இந்தியாவில மட்டும்தான் ரீச் பண்ண போகுதா, வேர்ல்டு வைடா ரீச் பண்ண போகுதாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டு அது வேர்ல்டு வைடா இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏற்கனவே சீனால பார்த்தா வீசாட்னு ஒன்று இருக்குது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமா வந்து அந்த வீசாட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியால இன்னைக்கு டேட்டுக்கு அரட்டைங்கிறது கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருந்தாலும் இன்னும் அதுல நிறைய பில்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா ரீசெண்டா சோகோவோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த அந்த பேட்டியை பார்க்கும்போது உண்மையிலே அவங்க வந்து நிறைய ஸ்ட்ராங்கான விஷயங்களை பண்ண போறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த டெக்னாலஜி ப்ரொடக்டிவா இங்க இருந்துச்சுன்னா நம்ம அமெரிக்காவை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சேம் அதே மாதிரி தான் யூபிஐ பேமெண்ட். அவருடைய பேட்டியில இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, எங்களோட பிளான் வந்து யூபிஐ பேமெண்ட் இங்க கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னாரு. இப்ப நம்ம ஜிபே, பேடிஎம், அதே மாதிரி ஃபோன்பே இப்படி நிறைய யூபிஐ பேமெண்ட் மூலமா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இதுல குறிப்பா இந்தியால பிமேப் இருந்தாலும் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய ஜிபே, ஃபோன்பேல அதிகமான பேமெண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. அப்போ அந்த டெக்னாலஜி இந்தியால இருக்கணும் இல்லையா. அந்த டெக்னாலஜியோட ப்ரொடக்டிவ் இந்தியால இருந்தா தானே கரெக்டா இருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். இங்கிலீஷ் அமெரிக்காவில் ஸ்லோ டவுன் வந்தா இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்தியா பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தா முதல்ல ஸ்லோடவுன் வந்துருச்சுன்னா என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடி செக்டாரே பயங்கரமா பாதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் அந்த ஐடி செக்டாரும் பாதிக்கப்படும். இந்தியாவோட மார்க்கெட் இருக்குல்ல அதுவும் பயங்கரமா ஸ்டார்டிங்ல வந்து ஸ்ட்ரகிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா லாங் டியூரேஷனுக்கு அது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 1.25 வருஷமா மார்க்கெட் டவுன்ல இருந்துச்சு. அதுவும் ஐடி செக்டார் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ஐடிஜியான்னு சொல்லக்கூடிய டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ அவங்க எல்லாம் பெரிய அளவுல இந்த பர்டிகுலர் டைமை யூஸ் பண்ணாம விட்டாங்களோன்னு தான் தோணுது. ஆனா சோகோ இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி இருக்குங்கிறதுனால ஏற்கனவே இந்த மார்க்கெட்ல இந்த ஐடி செக்டார்ல வந்து ஜாம்பவானா இருக்கக்கூடிய டிசிஎஸோ, இன்ஃபோசிஸோ, விப்ரோவோ இவங்கெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் எடுத்துக்க முடியல. நிச்சயமா அவங்க இதை டெவலப் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரிசர்ச் டெவலப்மெண்ட் டீம்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அது மூலமா டெவலப் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கம்பெனிக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் முக்கியம் சொல்றீங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அந்த கம்பெனிக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ கோவிட் காலகட்டம் 2020, அதுக்கு முன்னால 2019 மகேந்திராவோட தாருங்கிற 3 டோர் கார் லான்ச் பண்ணியிருந்தாங்க, பெரிய சக்சஸ். ஆனா அதுக்கு முன்னால மகேந்திரால பொலிரோ, ஸ்கார்பியோ இந்த 2 காரும் தான் சக்சஸ். 2014-15 வருஷம் XUV500 ஒரு காரை லான்ச் பண்ணாங்க. அதுக்கு பிறகு TUV300, KUV100 சொல்லலாம் நிறைய பிளாப் கார்ஸை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ 2019-2020 வருஷம் கோவிட் காலகட்டத்தில் அவங்க எக்ஸிஸ்டிங் இருந்த அவங்களுடைய கார்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா A to Z அந்த லாக்டவுன் பீரியட் வந்து பயன்படுத்திட்டாங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க டெவலப் பண்ணி கொண்டு வந்த கார் தான் மகேந்திராவோட XUV700. அப்போ ஏறத்தாழ 1-2 வருஷம் அவங்க ஆர்டிக்கு அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு திரும்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணதும் அவங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணதும் மேன் பவரை ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் பெரிய சக்சஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு மகேந்திரா நிறுவனத்திட்ட இருந்து வந்த கார்ஸ் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட். இதுதான் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டோட பெரிய பாசிட்டிவ், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இதை தான் காலகாலமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே, முக்கியமான வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய அமெரிக்காவா இருக்கலாம், இங்கிலாந்தா இருக்கலாம், யூரோப்பா இருக்கலாம், இந்த நாடுகளா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் அப்படியா இருக்கு? நிலைமை கம்ப்ளீட்டா தலைகீழுங்க. இந்தியாவோட ஜிடிபியில் அரௌண்ட் 0.7% மட்டும்தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவிடுறதா நான் ரீசெண்டா பார்த்தேங்க. இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடியது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா வளர்ந்த நாடுகள் அதுவும் அமெரிக்கா, UK, யூரோப்லாம் அரௌண்ட் 4% மேல அவங்க ஜிடிபியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு செலவழிக்கிறாங்க. அப்போ இந்தியாலையும் இதை ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ டிசிஎஸ்ஸா இருக்கலாம், விப்ரோவா இருக்கலாம், இன்ஃபோசிஸா இருக்கலாம், HCL டெக், நம்ம டெக் மகேந்திரா இப்படிலாம் சொல்றோம்ல, இந்த ஐடி நிறுவனங்களா இருந்தாலும் சரி, அரசாங்கத்தோட நிறுவனங்களா இருந்தாலும் சரி, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பணத்தை செலவு பண்ணணும். செலவு பண்ணும்போது தான் புதுசான விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொல்ற மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டே இருக்கோம். அப்ப காலகாலத்துக்கு நம்ம சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்தோம்னா அதை யாரு ப்ரொடக்டிவ் பண்றது? இன்னொருத்தர் தானே டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அமெரிக்கா ப்ரொடக்டிவ் பண்ணி நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம்னா அது எந்த அளவுக்கு இருக்கும்? இந்தியாவில் அந்த ப்ரொடக்டிவ் இல்லைன்னா அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மூலமா நம்மளால
தகவலை வந்து கேதர் பண்ண முடியலைன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன இன்னோவேஷன் கொண்டு வர போறோங்கிற ஒரு ஐடியாலஜி இல்லைன்னா அது ரொம்ப சிரமம் தானே. காலகாலத்துக்கு நம்ம அமெரிக்காவை தானே டிபெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்குள்ள அலோகேஷன் இருந்தால் மட்டும்தான் நாம அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப இந்த டைம்ல ஜோகோ எந்த இடத்த கேட்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்க? சோகோட கேட்சிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா பொதுவா ஜிமெயில்ங்கிறது தான் வேர்ல்டு வைடா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஜிமெயிலுக்கு முன்னால யாஹூ, ரெடிமெயில்லாம் இருந்திருந்தாலும் ஜிமெயில் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அப்புறமா மைக்ரோசாஃப்டோட இமெயில்ஸும் இருக்குது. இந்த பர்டிகுலர் டைம்ல ஜோகோவோட இமெயில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 12 லட்சமான கணக்குக்கு பயன்படுத்துறதா ஏற்கனவே ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இது ஸ்லோ டவுன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆகி நீங்களும் பயன்படுத்தலாம், நானும் பயன்படுத்தலாம், அப்படி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜிமெயிலுக்கு ஆல்டர்னேட்டிவா ஜோகோ மெயில் வந்துடும். ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி யூபிஐ பேமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இவங்க சோகோ பேமெண்ட் கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப் அகைன்ஸ்டா அரட்டை கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இதை தாண்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இருக்கு. இதுல எல்லாமே இவங்க குவியலா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் வாய்ப்பை இவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே இருந்த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, டெக் மஹிந்திரா, ஹெச்எல் டெக் எல்லாம் தவற விட்டுட்டாங்களோன்னு நினைக்கிறோம். அந்த வாய்ப்பை இவங்க கட்டியா பிடிச்ச மாதிரி இருக்கு. அதனால அடுத்த 5-10 வருஷத்துல ஜோகோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவங்களுடைய இடமும் ரொம்ப டாப்ல இருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். அப்படின்னா இந்தியா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆயிருமா? சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆயிடுமான்னு சொல்ல முடியாது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கம்பல்சரி நீட் ஏற்கனவே நம்ம பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதுவும் இருக்கும். ப்ரொடக்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு மூவ் ஆகணுங்கிறது அடிப்படை ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனா இருக்கலாம், பேமெண்ட் சிஸ்டமா இருக்கலாம், இந்த மாதிரி டெக்னாலஜி ஓரியன்டெல்லாம் அங்கதான் இருக்கு. ஸ்டில் இங்க இந்தியால டேட்டா சென்டர்ஸ் கிடையாது. நம்ம டேட்டா எல்லாம் ஃபாரின்ல இருக்கு, அது இங்க ஸ்டோர் பண்ணணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. சிப் கான்டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது எல்லாத்தையும் விட ஏற்கனவே வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல இந்தியாவில தான் அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கிறது நடைமுறை. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் விட இந்தியாலையும் சைனாவையும் கம்பேர் பண்ணும்போது வேர்ல்டு வைடா குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ரொம்பவே கம்மி. அரௌண்ட் 30-35 லட்சம் வரைக்கும் தான் ஒரு வருஷத்துக்கு குழந்தைகள் பிறக்கிறதா அமெரிக்காவோட ரிப்போர்ட் இருக்கு. ஆனால் அதுவே சைனாவை எடுத்துக்கிட்டா அரௌண்ட் 80-85 லட்சம் இருக்கதா சொல்றாங்க. இந்தியால 1 கோடிக்கு மேல 1.25 கோடி அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் குழந்தைங்க பிறகுறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க வளரும் போது அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா நீங்க சர்வீஸே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்க எப்போ நீங்க உற்பத்தி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உற்பத்திங்கிறது ஒரு தனி மனுஷன் இல்லை, நிறைய தொழில் தொடங்கணும். அந்த தொழில்கள் மூலமா நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குனா மட்டும்தானே அதை வந்து நம்ம வந்து சமப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா ஸோ அதனாலதான் ப்ரொடக்டிவ் கம்பல்சரி நம்ம மூவ் ஆகணும். ஆனா சர்வீஸ் செக்டாரும் நம்மளோட ஒரு கண் மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படின்னு சீக்கிரம் இந்தியா வல்லரசு ஆகணுமே. ஏற்கனவே 2047 ஒரு டியூரேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 வருஷத்துல இந்தியா வல்லரசு ஆயிடும்னு ஏற்கனவே ஒரு கணிப்பு இருந்துச்சு இல்லையா. அப்துல் கலாம் கூட சொல்லுவார்ல, அது மாதிரிதான் இந்தியா இப்போவே வல்லரசு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இன்னும் நம்ம தன்னிறைவுல இருக்கணும். மேக் இன் இந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்தியாலேயே எல்லாமே உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு அடிப்படையில நம்ம கிட்ட இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இங்கே நடக்கும். பங்குச்சந்தையோட வளர்ச்சியும் அந்த மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் அப்படிதான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளும் அப்படிதான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடியவங்களை கம்பேர் பண்ணும்போது டெக்னாலஜி கிங்ஸா வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதை ப்ரொடக்டிவ்லும் கொடுக்கும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான பணம் செலவு பண்ணும்போது புதுசா யோசிப்பாங்க. சின்ன பசங்க 20 வயசு 25 வயசு நினைக்கிறவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய திங்கிங் வந்து வெரி பாசிட்டிவா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ரிசர்ச் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அதை டெவலப் பண்றது கொடுக்கும்போது இந்தியா சீக்கிரமா வல்லரசு ஆகிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த டாக் ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஷோல மீட் பண்ணலாம். பாய். நன்றி, வணக்கம்.